ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் ஷவர்மா எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுவும் ஷவர்மானா நம்ம எல்லாருக்குமே பிடிக்குங்க, முக்கியமாக குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். அது நம்ம வீட்டில் எப்படி செய்யலான்னு சொல்லிட்டு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம ரொட்டி செஞ்சுக்கலாங்க. ரொட்டி புளிக்க வைக்கிறதுக்காக ஈஸ்ட்டு 1 ஸ்பூன் எடுத்திருக்கோம், 1 ஸ்பூன் சுகர் எடுத்திருக்கோம், 1/2 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்திருக்கோங்க. இப்போ நம்ம இந்த ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாங்க. ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் தண்ணி எடுத்துருக்கேன். அந்த தண்ணி வெதவெதப்பான சூடில் இருக்கணுங்க. அந்த தண்ணியில் நம்ம வச்சுருந்த 1 ஸ்பூன் ஈஸ்ட்டை மிக்ஸ் பண்ணிடலாங்க. 1 ஸ்பூன் சர்க்கரையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். 1/2 ஸ்பூன் கோதுமை மாவையும் இதில் மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த 3 பொருளையும் ஒரு கரண்டி எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி இந்த 3 பொருளையும் மிக்ஸ் பண்ணும்போது தான் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகுங்க. அதனால தான் நம்ம வார்ம் வாட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை மிக்ஸ் பண்ணுறோம். நார்மல் வாட்டரில் ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகாதுங்க. இப்போ இதை நம்ம மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க. ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகியிருக்கும். இப்போ நம்ம சிக்கனை ரெடி பண்ணிடலாங்க. சிக்கனுக்கு தேவையான கேர்டு, காஞ்ச மிளகாத்தூள் 1 ஸ்பூன், உப்பு தேவையான அளவுக்கு, சிக்கன் 65 தூள் தேவையான அளவுக்கு, போன்லெஸ் சிக்கன் 200 கிராம், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். மசாலா எல்லாத்தையும் நம்ம சிக்கனை மிக்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு சிக்கனில் மிக்ஸ் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேர்டு சேர்த்துக்கலாம். கேர்டும் சிக்கனில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சிக்கனுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 1 ஸ்பூன் காஞ்ச மிளகாத்தூளை இதில் சேர்த்துடலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கடைசியாக சிக்கன் 65 தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலா போட்டு இந்த சிக்கனை ஒரு 10 நிமிஷம் இல்லைன்னா 1/4 ஹவர் இதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். 10 நிமிஷம் ஊற வச்சா தான் மசாலாலாம் சிக்கனுக்குள்ளே நல்லா இறங்கும். இப்போது ஷவர்மாக்கு தேவையான பிக்கல் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கொஞ்சம் கோஸ் வெட்டி வச்சுருக்கேன், கேரட், வெள்ளரிக்காய் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் கிட்டே குடமிளகாய் இருந்தாலும் குடமிளகாவும் சேர்த்துக்கலாம். லெமன் எடுத்து வச்சுருக்கேன், கொஞ்சம் மிளகுத்தூள், தேவையான அளவுக்கு சீரகம், பிக்கலுக்கு தேவையான அளவுக்கு உப்பு எடுத்துக்கலாம். எல்லா வெஜிடபிள்ஸும் நீல வாக்கில் கட் பண்ணிங்க, அதுவும் மெலிசாக கட் பண்ணுங்கள், அப்போ தான் பிக்கலுக்கு நல்லாயிருக்கும். ஒரு பாத்திரத்தில் 1 கிளாஸ் தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஃபஸ்ட்டு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்த பிறகு கோஸ் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வெட்டி வச்சுருந்த கேரட்டை சேர்த்துக்கலாம். வெட்டி வச்சு வெள்ளரிக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம ஜீரண சக்திக்காக கொஞ்சம் சீரகம் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெப்பரும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு 2 நிமிஷம் இந்த வெஜிடபிள்ஸை வேக வச்சுக்கலாம். 2 நிமிஷம் ஆன பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 எலுமிச்சை பழத்தை புழிஞ்சு விட்டுடலாம். புழிஞ்சு விட்டு ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். அவ்வளோதாங்க, ஷவர்மாக்கு பிக்கல் ரெடி ஆகிடுச்சு. 10 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம ஈஸ்ட்டு ஆக்டிவேட் ஆகிடுச்சா பார்த்துடலாம். ஓப்பன் பண்ணி பாருங்கள் எப்படி ஆக்டிவேட் ஆகிருக்குன்னு நீங்கள் பார்த்தாலே தெரியும். இந்த ஈஸ்ட்டோட நம்ம ஒரு 200 கிராம் மைதா மாவை எடுத்து மைதா மாவுக்கு தேவையான உப்பும் சேர்த்து ஆக்டிவேட்டான ஈஸ்ட்டை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கூடவே தண்ணியும் சேர்த்து சப்பாத்தி மாவு போல் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம ஈஸ்ட் எதுக்கு சேர்க்குறோன்னா மாவு புளிக்கிறதுக்காக தான் நம்ம ஈஸ்ட்டு சேர்க்குறோம். நல்லா சாஃப்டாக இந்த பதத்தில் பிசைஞ்சு எடுத்துங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கடைசியில் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இது மாதிரி சாஃப்டாக பக்குவமாக பிசைஞ்சு எடுங்க, ரொம்ப ரஃப்பாக இருக்கக்கூடாது. இப்போ இந்த மாவோட சைஸ் பாருங்கள். இப்போ நம்ம ஒரு பிளேட் போட்டு மூடி 1 ஹவர் கழித்து பார்த்தோன்னா இது அப்படியே டபுளாக இருக்கும். இப்போ பிளேட் போட்டு மூடி நம்ம எடுத்து வச்சிடலாம். நம்ம சிக்கனை ஃப்ரை பண்ணி இது மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் ஷவர்மாக்கு நல்லாயிருக்கும். இப்போ நம்மளுக்கு ஷவர்மாக்கு தேவையான சிக்கனும் ரெடி ஆகிடுச்சு. சிக்கனை ஒரு பவுலில் சேர்த்துட்டு மைனஸ் சேர்த்துக்கலாம். மைனஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பாருங்கள். மைனஸ் சேர்த்து சிக்கனோட நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்மளுடைய ஷவர்மாக்கு ஹைலைட்டே இந்த மைனஸ் தாங்க. ஸோ அதை நிறைய சேர்த்து சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம்.
அவ்வளோதாங்க, இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ 1 ஹவர் ஆகிடுச்சு. வாங்க மாவு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கும்போது மாவோட சைஸும் இப்போ இருக்க மாவோட சைஸும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. நல்லா டபுள் ஆகிருக்கு பாருங்கள், உங்களுக்கே வித்தியாசம் தெரியும். இப்போ இந்த மாவை நம்ம நல்லா உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு மாதிரி தடிசாக இருக்கக்கூடாது, கொஞ்சம் மெலிசாக இருக்கணும். அப்போ தான் ஷவர்மாக்கு நல்லாயிருக்கும். இந்த பாருங்கள், இந்த பதத்தில் நம்ம வந்து உருட்டி எடுத்துக்குங்க. இப்போது லைட்டாக எண்ணெய் ஊற்றி நம்ம இதை தவாவில் போட்டு எடுத்துடலாம். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா வெந்த பிறகு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போது டொமேட்டோ சாஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃப்ளேவர் பிடிக்கணும் டொமேட்டோ சாஸ் சேர்த்துக்குங்க. அப்படி இல்லைன்னா மைனீஸ் மட்டும் சேர்த்து கூட நம்ம பண்ணிக்கலாம். எனக்கு டொமேட்டோ சாஸ் பிடிக்குன்றதுனால நான் இதை வந்து பேஸில் போட்டுக்கிறேன். நெக்ஸ்ட்டு மைனீஸை சேர்த்து பேஸில் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சிக்கனை ரொட்டிக்குள்ளே வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பிக்கலையும் இது கூட வச்சிடலாம். லாஸ்ட்டாக பெப்பர் தூவி நம்ம இதை அழகாக ரோல் பண்ணிடலாம். ரோல் பண்ணிவிட்டு 2 சைடு கார்னரும் மடிச்சிடலாம். அவ்வளோதாங்க, சிக்கன் ஷவர்மா ரெடி. இதை பார்க்கும் போதே உங்களுக்கு கண்டிப்பாக வாய் ஊறும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.